ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 2 டிசம்பர், வீக்லி எக்ஸ்பைரி. டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேடாக இருக்குது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, நம்ம கேப் டவுன் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம்? நம்ம கொடுத்துருக்க ஏடிஎம் லெவல் ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோவை அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஒரு கேப் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக்கு அப் டு நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, இந்த சிங்கிள் ஹெட்ஜ் லெவல் வரைக்கும் போனவங்க திரும்ப அங்கேருந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபால். ஓகேவா, கம்பைன்ட் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்னிங் வந்து லோவையும் பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, இந்த லெவல் எக்ஸ்ட்ரீம் லோ, இதில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கம்பைன்ட் ஹெட்ஜில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் எக்ஸ்ட்ரீம் லோ திரும்ப மேலே போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இங்கே ஃபெயிலியர் ஆகுது, திரும்ப எக்ஸ்ட்ரீம் லோவை பிரேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஐவி ரேஞ்ச் 1. ஓகேவா, இன் பிட்வீன் அதில் இருக்காங்க. திரும்ப எக்ஸ்ட்ரீம் லோவை டெஸ்ட் பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ஐவி 1 பிரேக் பண்ணி இங்கே ஒரு லெவல் வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த லெவல் வந்து இந்த லெவல் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேவா, இது என்ன லெவல் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இது வீக்லி 50%, இது வீக் பிஃபோர். ஓகேவா, ஏடபிள்யூபி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, போன வாரம் வந்து 50%, இது அதுக்கு முந்தின வாரம் வந்து 50% இது. ஓகேவா, இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. ஓகேவா, நம்ம என்எஸ்சி டேட்டா வந்து ட்ராக் பண்ணுறோம்ல. ஓகே, அதில் எல்லா டேட்டாவும் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம். ஓகேவா, அதெல்லாம் ஏன் அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, ஓகே, வாங்க நம்மளோட சிம்பிள் செட்டப்பில் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, இது நம்மளோட சிம்பிள் இண்டிகேட்டர் செட்டப். ஓகே, நம்ம மேலே பார்த்தது தான் சிங்கிள் ஹெட்ல பிரேக் ஆனவங்க அங்கேருந்து ஒரு ஃபால் அப் டு எக்ஸ்ட்ரீம் லோ, அதில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப மேலே போகிறாங்க. கம்பைன்ட் ஹெட்ஜ் அங்கேருந்து ஒரு ஃபால் அகெயின் லோ, எக்ஸ்ட்ரீம் லோ, திரும்ப சூப்பர் ப்ரொஜெக்ஷன்லேருந்து திரும்ப ஓகே மார்னிங் வந்து லோவை திரும்ப கட் பண்ணி கீழே வராங்க. கீழே வந்தவங்க அகெயின் ஒரு அப் ரேலி, அகெயின் சூப்பர் ரன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் லோ ரிஜெக்ஷன். அங்கேருந்து ஐவி ரேஞ்ச் 1 பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, வீக் பிஃபோர் மிட். ஓகேவா, அதை பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்தவங்க அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்ட்ரீம் லோ லெவல்லையே முடிச்சிட்டாங்க. ஓகேவா, வாங்க நம்ம ஒன் இண்டிகேட்டரில் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வீக்லி ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் எக்ஸ்பைரி இருக்கிறதால ஸோ வீக்லி கேண்டில்ஸ் பார்க்கலாம். நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸ் கேண்டில் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, இந்த பிளாக் டாட் வித் லைன்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலாக ஸ்பாட். ஓகேவா, நிஃப்டி ஸ்பாட் இருக்கு பாருங்க. ஓகே, நீங்கள் சைமல்டேனியஸாக அதே பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது நமக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணி சிங்கிள் ஹெட்ஜில் ஓப்பன் ஆனவங்க ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, மார்னிங் வந்த லோ கிரியேட் பண்ணவங்க திரும்ப எங்கே மார்க்கெட் கேண்டல் க்ளோஸ் பண்ணுறாங்க? க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, திரும்ப அங்கேருந்து திரும்ப இன்னொரு ரேலி ஒரு ஹை கொடுக்குறாங்க. இதான் இன்னைக்கு வந்து டுடே ஹை. ஓகேவா, இந்த ஹையை கொடுத்தவங்க அகைன் அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, இந்த ஃபால் நமக்கு எப்போ ஆக்சுவலாக ஒர்க் ஆகும்னா விவேப்பை கட் பண்ணும்போது நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸ் இந்த இடத்துல விவேப்பை கட் பண்ணுது. ஆல்ரெடி ட்ரெண்டு நமக்கு செல்லில் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கோங்களா பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபாலை கேட்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா, இது வரைக்கும் வந்திருக்காங்க பாருங்க. ஓகேவா, உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ் இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் ஸ்பாட் வந்து நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரீம் லோ லெவலை டெஸ்ட் பண்ணும். ஓகேவா, எப்போவுமே ஸ்பாட்டு தான் இந்த லெவல்ஸை டெஸ்ட் பண்ணும். ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு தேரும் கயிறும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபியூச்சர்ஸ்ன்றது ஜஸ்ட் வந்து ஒரு வட கயிறு. ஓகேவா, ஸ்பாட்டுன்றது ஒரு தேர். ஓகேவா, ஒரு பெரிய தேர். ஓகே, இந்த தேரை இழுத்துட்டு போகிறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா, ஃபியூச்சர்ஸோட வேலை. ஓகே, ஸோ நம்ம கொடுக்க லெவல்ஸை நிஃப்டி போய் பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, ப்ரீமியம் நமக்கு அங்கே தான் இருக்கும், ட்ரேட் அதில் தான் நடக்கும்.
ஓகேவா. இப்போ ஸ்பாட்டை போய் பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரீம் லோவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் ரிவர்சல் கரண்டே ஓப்பன் ப்ளஸ் நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜு அந்த லெவல் ப்ளஸ் விவேப். ஓகேவா, இவ்வளோ இருக்குது. ஓகேவா, இதில் பட்டவுனே ஒரு ரிஜெக்ஷன். திரும்ப இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் ஆகுறாங்களா, இந்த ப்ளூ லைன் இந்த பிளாக் லைனை கட் பண்ணி கிராஸ் ஓவர் ஆகுறாங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. விவேப்பை பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக க்ளோஸ் வைக்கிறாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ அப் இல்லை. ஸோ அகெயின் உள்ளே வராங்க. இந்த இடத்துல அகெயின் ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக அகெயின் ஃபாலு. ஓகே, இப்போ இந்த ஃபாலில் வந்து ஸ்பாட் என்ன பண்ணியிருக்காங்க, மார்னிங் வந்த லோவை கட் பண்ணியிருக்கு. ஓகேவா, மார்னிங் வந்த லோவை கிரியேட் பண்ணி நியூ லோ வைக்கிறாங்க. வச்சவங்க திரும்ப இங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேவா, அகெயின் கரண்டே ஓப்பன் ப்ளஸ் சிங்கிள் ஹெட்ஜு ப்ளஸ் விவேப்பை தாண்டி ஒரு க்ளோஸ் கிடைக்கல. ஸோ கிராஸ் ஓவரே கிடைச்சாலும், ஓகேவா, கிராஸ் ஓவர் கிடைச்சிருக்கு, கிடைச்சாலும் இங்கே நமக்கு கிடைக்கல. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், அகெயின் இங்கே ஒரு கிராஸ் ஓவர். இப்போ திரும்ப அகெயின் மார்னிங் வந்து லோஸை அகெயின் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா, எவ்வளோ தூரத்தை கட் பண்ணி இது வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க லோவர். ஓகே, ஸ்பாட். ஓகே, இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நமக்கு ஃபியூச்சரில் ப்ரீமியம் பெருசாக மூவ் ஆயிருக்காது, டிகே தான் இருக்கும். ஓகே, திரும்ப இங்கேருந்து மேலே ரேலி ஆகிறாங்க. இந்த டைம் வந்து விவேப்பை கூட டெஸ்ட் பண்ணலை. திரும்ப நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல ப்ரீமியம்லாம் ரொம்ப சீப்பாக இருந்திருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஓகே, ஆனால் ஒரு ரிஸ்க் ட்ரேடு தான், எந்த லெவல் வரைக்கும் போகுன்றது நமக்கு தெரியாது இல்லை. ஓகே, ஒரு சின்ன ஸ்கேல்ப் மாதிரி என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா நம்ம ஐவி ரேஞ்ச் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஐவி ரேஞ்ச் தாண்டி ஸ்பாட் நமக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. திரும்ப அங்கேருந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக திரும்ப இன்னொரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் ரிவர்சல். ஓகேவா, ஆனால் இங்கே பார்த்தா ஸ்பாட் இங்கே முடிஞ்சிருக்கு, ஃபியூச்சர்ஸ் எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஃபியூச்சர்ஸ் ஜஸ்ட் 2632, ஓகே, 26,032 அந்த லெவலில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இப்போது இந்த கேப் தான் நம்ம சொல்கிறது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள கேப்பு. செட்டில்மெண்ட்டில் ஈக்குவல் ஆக்கிடுவாங்க. ஓகேவா, இந்த டிஃப்ரென்ஸ் தான் செட்டில்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் ஓயை பார்த்துடலாம். இன்றைக்கி ட்ரெண்டிங் ஓயை பியூட்டிஃபுல்லாக மார்னிங்கே நமக்கு ரெண்டு சைடும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் அது நடந்துட்டு இருந்தது. ஓகே, இந்த இடத்துல புட் செல்லர்ஸ் கிவ் அப் பண்ணுறாங்க. ஓகேவா, கால் செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகே, ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு அப்சைட் ரேலி, ஆனால் வீக்லி ஃபியூச்சர்ஸில் பெருசாக ரியாக்ஷன் இல்லை. ஓகே, திரும்ப கால் போய் டேக் ஓவர் பண்ண உடனே புட்டு அப்படியே டிராஸ்டிக்காக ஃபால் ஆகிட்டாங்க. ஓகேவா, ஸோ பெரிய ஃபால் மார்னிங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் புட்டு போய் ஒரு உச்சத்தில் உட்காந்துட்டாங்க. சாரி, கால் போய் ஒரு உச்சத்தில் உட்காந்துட்டாங்க. புட்டு வந்து திரும்ப ஸ்லோவாக அவங்க மார்னிங் கொடுத்த ஹையை இந்த இடத்துல பிரேக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கால் ஃபால் ஆனாலும் பெருசாக ஃபால் ஆகலை. ஓகேவா, அவங்க அதை சஸ்டெயின் பண்ணி திரும்ப டேக் ஓவர் பண்ணுறாங்க. இங்கே ஒரு அப்சைட் ரேலி வந்திருந்தாலும் திரும்ப கால் ஓய் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, இதுதான் பார்த்தோம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல புட்டு ஹை போனாலும் திரும்ப அந்த ஸ்விங்குக்கே இவங்க வந்துடுறாங்க. ஓகே, திரும்ப என்ன பண்ணுறாங்க, புட்டு இங்கேருந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. கால் வந்த ஹைலேருந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறாங்க. திரும்ப ஒரு அப்சைட் ரேலி. ஓகேவா, திரும்ப ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டாங்க ஓய். ஓகே, ரெண்டு சைடும். ஓகே, ஸோ மார்க்கெட் ஃபாலோ ஆகி ஒரு நியூ லோ கொடுத்துட்டே இருந்தது. ஓகே, ஓஏல நமக்கு ட்ரெண்ட் வந்து டைவர்ஜ் ஆன மாதிரி காட்டுது. ஆனால் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டேல ரெண்டு பக்கம் ஓஏ டிராஸ்டிக்காக ரிடக்ஷன். ஓகேவா, மார்க்கெட் வந்து ஒரு நியூ லோ கொடுத்துட்டு திரும்ப அப்சைட் ரேலி. ஓகேவா, நெக்ஸ்ட் என்எஸ்சி கொடுத்துருக்க இன்னைக்கு க்ளோசிங் டேட்டா. ஓகே, இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழே. ஓகேவா, தென் ஹை பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லெவலை ஜஸ்ட் போயிட்டு பிரீச் பண்ணி மேலே போயிட்டு இருக்காங்க. ஓகேவா, லோ கட் பண்ணி ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்காங்க. ஓகே, தென் லோ க்ளோஸ். ஓகேவா, லோ இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு 35 பாயிண்ட்ஸ் மேலே ரேலி ஆகி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 156. ஓகேவா, நம்ம டே ரேஞ்ச் எப்பவுமே 150 பாயிண்ட்ஸ் தான் எதிர்பார்ப்போம். அதை இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தென் இது இன்னைக்கான 50%. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தெரியும் வீக்லி 50% அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? அந்த ட்ராக் பண்ணதில் ப்ரீவியஸ் வீக், ஓகேவா, வீக் பிஃபோர் அந்த டேட்டா தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் லோ டெஸ்ட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் முக்கியமான ஒரு ரவுண்ட் நம்பர். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ட்ராக் பண்ணிட்டு வர்றது அதுக்காக தான். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செயின். இது நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன் செயின். நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேக்கு தேவையான லெவல்ஸை நம்ம இதில் தான் எடுப்போம். இப்போ நமக்கு ஏடிஎம்மாக கிடச்சிருக்கிறது 26,100 ரீசன் நியரஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? தென் கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஐவி 10.03, புட் சைடில் 8.89. ஓகேவா? நியர்பை 1% எக்ஸ்ட்ரா இருக்குது, 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது கால் சைடில். ஸோ ஒரு இன்பேலன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஐவி. ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேட் நடக்குதா அப்படின்னு பற்றி பார்க்கலாம். தென் இந்த டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேடிங் தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. என்னென்ன லெவல்ஸ்னால் இதான் நம்ம எடுத்துருக்க ஏடிஎம் 26,100. இது அந்த ஏடிஎம்ஐ பேஸ் பண்ணி வந்து சி ரேஞ்ச், பி ரேஞ்ச். இது வீக்லி 50%. ஓகேவா? தென் இது மந்த்லி 50%. இந்த பிளாக் லைனு இது எஸ்டர்டேக்கான 50%. ஓகேவா? தென் சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு, இந்த ப்ளூ லைனு ஐவி ரேஞ்ச் 1, இந்த ரெட் டாட் ஐவி ரேஞ்ச் 2, தேர்ட் ரெட் டாட் வந்து ஐவி ரேஞ்ச் 3. இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? அப்படியே புட் சைடு வந்தீங்கன்னா கிரீன் டாட் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. இது எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? சிங்கிள் ஹெட்ஜு ரெட் லைன், சிங்கிள் ஹெட்ஜ் 1, கம்பைன்ட் ஹெட்ஜு, இது திக் ரெட் லைன். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ். ஓகேவா? மற்றபடி எந்த ப்ரீவியஸ் டே அதெல்லாம் எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை ட்ராக் பண்ணி டெய்லி என்ட்ரி பண்ணிட்டு வாங்க. இந்த ரேஞ்சஸை கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ணாலே போதும், நமக்கு தேவையான லெவல்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா? இந்த லெவல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? மற்ற ஹிடன் லெவல்ஸை பார்க்குறதுக்கு நம்ம ஓன் இண்டிகேட்டர்ஸ். அதே மேனுவல் பண்ணலாம். மேனுவல் நீங்கள் கொஞ்சம் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.